அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 20, 2024 சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வேலை தொழில் வழி அலைச்சலுடன் முத்திரை பதிக்கும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன். வேலை தொழில் வழி அலைச்சலுடன் முத்திரை பதிக்கும் நேரம். ஆக இப்போ வேலை தொழில் ரீதியாக அலைச்சல் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் பாசிட்டிவாக இருக்கும். தட் இஸ் முத்திரை பதிக்கும் நேரம்னா நீங்கள் மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி செஞ்சிட்டோம்ல முடித்தோம்ல அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தன்னுடைய முத்திரையை பதிக்கிறதுங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதை உணர முடியும். இப்போ உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 17/9/2024 வரைக்குமே சூப்பராக வலிமையாக ஆட்சியாக இருக்கார். கடைசி ஒரு 3 நாள் தான். ஏன்னா நான் செப்டம்பர் 20 வரைக்கும் பலன் சொல்கிறேன். 3 நாட்கள் தான் ஆட்சி வீட்டிலேருந்து 2ஆம் வீடு போவார். அது கொஞ்சம் சுமாராக இருக்கும். அண்டு 5 கூடைய அந்த குரு பகவானும் 10ல் இருக்கிறது. அது பாவக ரீதியாக சூப்பர். 5 கூடையும் 10ல் இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்பவன்னே உங்களை சொல்லணும். அந்தளவுக்கு தீவிரமாக உங்கள் புத்தி வேலை பார்க்கும். புத்தியும் மனமும் செயலும் ஒன்றிணையும். இந்த புத்தியும் அந்த செயல்பாடும் காரியமும் கைகூடும். அப்படி இருக்கும். சூப்பர். ஆனால் குரு 10ல் இருக்கிறப்ப கோச்சார ரீதியாக வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள், சில பிரச்சனைகள், அதனால தான் அலைச்சல் இருக்கும், குழப்பம் இருக்கும், கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம் கெடுற மாதிரி ஒரு சூழல்லாம் வரும் வேலை தொழில் வரியாக. இருந்தாலும் நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய உழைப்பை போடுறப்ப முத்திரையை பதிப்பீங்க. நான் யார் தெரியுமில்ல அப்படின்னு அந்த பவர் கிடைக்கும். அண்டு 5 கூடைய அந்த குரு பகவான் மட்டுமல்ல, உங்களுக்கு 9 கூடைய அந்த செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருக்கார். 4, 9 கூடைய, அதாவது 5, 9 2 பேரும் பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி 2 பேரும் உங்களுக்கு அந்த சுபராக இருந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது. இறுதியாக உங்களுக்கு காரியம் வெற்றி அடைகிறது, அந்தஸ்து மரியாதை உயர்வது, மாபெரும் வெற்றியாக கிடைப்பதுன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டில் ஏன்னா லக்னாதிபதி வலுக்கிறதால திமிரா பிகவ் பண்ணாலோ, கூட்டாளிகள் மற்றவங்களோட பிரிவு வராதபடி, இந்த பார்ட்னர்ஸ் படி, அதாவது தொண்டர்கள், கீழே வேலை பார்க்குறவங்க, இவங்களெல்லாம் ஒரு பார்ட்னர் மாதிரியே கன்சிடர் பண்ணி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிக்கணும். அவன் என்ன வேலைக்காரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுறது அதெல்லாம் வேணாம். ஏன்னா கண்டகச்சனி வேலை செய்யும். கண்டகச்சனி இல்லை, 7ஆம் இடத்து கண்டச்சனி. அது ஏதாவது எதிர்பாராத நீங்கள் சாதாரணமாக நினச்சிருப்பீங்க, அவன் பெரிய அசிங்கப்படுத்திட்டு போயிடுவான், விரயம் சிக்கலை ஏற்படுத்திடுவான். நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நெகட்டிவான பலன்கள் கிடைக்கிற மாதிரி. ஏன்னா அவனும் வக்ரம் பெற்று போயிருக்கான். இந்த வக்ரம் பெறப்ப அவனை நம்புவீங்க, நம்புகிறவங்க மோசம் பண்ணுறது. இதே நல்ல ஆளாக இருப்பான், அவன் மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்து அவன் வேலை ஆள் கிடைக்கிறதே கஷ்டம். அதை கெடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏன்னா அந்த 20/8 அன்று 12ஆம் இடத்ததிபதியும் 7ல் இருக்கார். அதனால் பிறர் சூழல் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, நிம்மதி சந்தோஷம் இல்லாத மாதிரி, இந்த கண்டச்சனியும் அது தன்னுடைய வேலையை பார்க்கும். கவனமாக இருக்கணும். அண்டு 2ல் உள்ள கேதுவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற மாதிரி. செவ்வாய் இருந்தால் திமிராக தான் பேசுவீங்க, ஆனால் அப்படி சாந்தமாக இருந்து வெடுக்குன்னு பேசிவிடுவீங்க. திடீர்னு உங்களை அறியாமல் பேசுகிற மாதிரி. ஏன்னா அது நிழல் செவ்வாய், அது நடக்கும். அதனால் முறிவு பிரிவு குடும்பத்துலேயும் அந்த பேரை கெடுத்துக்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ல் கேது 8ல் ராகு இருக்கிறது. அதுவும் சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்துறதால ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும். அப்போ தான் பெரிய அளவுக்கு நீங்கள் முத்திரையை பதிக்க முடியும்.
நல்ல திசாபத்தி நடந்துடுச்சுன்னா கண்ட்ரோல் இருக்கும், இல்லாட்டி பேச்சிலேயே முறிவு பிரிவு வர்ற மாதிரி சிக்கல் பண்ணி விட்டுருவீங்க. அண்ட் 2-11 கூடைய அந்த புதன் லக்னத்திலேயே இருக்கிறது சூப்பர். தன லாபங்கள் கூடி வரும். அது சூரியன்கிட்டயே அந்த ஒரு பவரை கொடுத்துருக்கார் உங்கள் லக்னாதிபதிகிட்டே. அதனால் நேம் ஃபேமோடையே தனம் கிடைக்கும். ஆனால் அந்த புதன் பார்த்தீங்கன்னா 23/8/2024 அன்று அப்படியே ரிட்ரோகேஷனில் ரிவர்ஸில், அதாவது வக்ரகதியில் பயணித்து உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். 11ஆம் இடத்ததிபதி 12ல் இருக்கிறப்ப கிடைத்த லாபத்தை விரயம் பண்ணுற மாதிரி, நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி, வெட்டி விரயம் வீண் அலைச்சல் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. புதனும் பார்த்தீங்கன்னா 27/8/2024 அன்று அவர் அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறார். அப்போது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன்ட்டு பவரை கொடுத்துருந்தவர் அவர் இண்டிவிஜுவலாக பிஹேவ் பண்ணுவார். அப்போ 2-11 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப தன லாபங்கள் பேரு புகழோடு கிடைச்ச அந்த லாபம் விரயமாகிறது, நிம்மதி சந்தோஷம் போகிற மாதிரி ஆகிடும். கவனம் தேவை. அண்டு புதனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4/9/2024 வரைக்குமே கடகத்தில் தான் இருக்கார். அப்போ பேரை கெடுத்துக்கக்கூடாது, வந்த லாபத்தை கெடுத்துக்கக்கூடாதுங்கிறதுல குறியாக இருக்கணும். அப்போ தான் இந்த முத்திரை பதிக்க முடியும். இல்லாட்டி தொழில் வேலை ரீதியாக புகழ் மரியாதை கிடச்சிருக்கும், வந்த லாபத்தை கோட்டை விட்டுருப்பீங்க, கிடைச்சதை இழந்திருப்பீங்க. அதை மனசில் வச்சுக்கணும். அண்டு உங்களுக்கு 4-9 கூடைய அந்த செவ்வாய், அந்த பூர்வ பாக்கியாதிபதியும் ஒரு 1 வீக் தாங்க அந்த 10ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் ஒரு 11ஆம் இடம் வர்றது சூப்பர். பட் பாதகாதிபதியாகவும் அவர் அந்தஸ்து வாங்குறார். பெருமை புகழுக்காக வரக்கூடிய லாபத்தை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. பரவாயில்லப்பா, நீங்கள் கொடுக்குறத கொடு அப்படி இப்படின்னீங்கன்னாக்கா சிக்கலாயிடும். ஏன்னா 7ஆம் இடத்ததிபதி வக்ரம் பெற்று போயிருக்கார். நல்லபடியாக கொடுப்பான்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, மோசமாக அவனே எடுத்துக்கிட்டு இது ஒன்றுமே வரலங்கன்னு பொய் சொல்கிற மாதிரி இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த செவ்வாய் 27/8/2024 அன்று 11ஆம் இடம் வர்றது நல்லது, லாபத்தை கொடுப்பார். ஆனால் அவர் பாதகாதிபதியாக வர்றதால உங்களை அறியாமல் நீங்கள் பாதகத்தை பெருமைக்காக புகழுக்காக பெருந்தன்மையாக பெரிய பெரிய மெஜஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுறேன்னு கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாபம் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அண்டு சிம்மம் இந்த சிம்மத்திலேயே கிட்டத்தட்ட 3 கோள்கள் இருப்பது, தன லாபாதிபதி இருப்பது, 3-10 கூடைய அந்த சுக்கிரன் இருப்பது, இதெல்லாம் ஓரளவு சிறப்புனாலும் புதன் தான் அஸ்தங்கதமாகிறது, அஸ்தங்கத நிவர்த்தி ஆகி 12ஆம் இடம் போகிறது நெகட்டிவாக ஏற்படுத்துது. பட் சுக்கிரன் பார்த்திங்கன்னா 3-10 கூடையும் லக்னத்தில் இருக்கிறது நல்லது தான். அப்படி ஒரு தைரியமாக ஒரு செயல்பாடுகளில் வேலை தொழில் ரீதியாக சூப்பராக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் நல்ல இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த சுக்கிரன் 25/8 பயிற்சி ஆகிறார். ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 5 days தான் அவர் லக்னத்தில் இருக்கார். அப்புறம் 2ஆம் இடம் வந்துடுறார். 2ஆம் இடம் வர்றது என்ன சார் பெருசாக கெடுக்காதே அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அவர் நீச்சம் ஆகிறார். அப்போ புதிதாக எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது, புதுசாக எந்த தொழிலையும் ஆரம்பிக்கக்கூடாது. அது தொழில் முயற்சியில் அதீத விழிப்புணர்வு தேவை. ஏன்னா இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18/9/2024 வரைக்குமே நீச்சகதியில் இருப்பார். 18/9 அப்போ தான் கன்னியிலிருந்து துலாத்திற்கு ஆட்சி வீட்டுக்கு போவார். ஸோ அப்போ 2ல் 3-10 கூடையவன் நீச்சமாகிறப்ப என்னதான் லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் ஆட்சியாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல அந்த தைரியத்திற்குரிய கோள் நீச்சமாகிறப்ப பேச்சிலேயும் தடுமாற்றம் வரும், ஒரு பயம் வரும், தொழில் வேலை ரீதியாக மரியாதை கெட்டுருமோ அப்படிலாம் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வரும். ஸோ அதனால் நல்ல ஜெப தியானம் பண்ணிக்கணும். நான் என்ன சார் கொஞ்சம் முத்திரை பதிக்கும் நேரம்னு அதில் தான் ஒரு இக்கு வைக்கிற மாதிரி அந்த அறிவுறுத்தலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைச்சலுடன் அப்படின்ட்டுருக்கேன். நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் மரியாதை குறைவாக ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு அலைகிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும்.
இந்த 2ல் உள்ள கேது 8ல் உள்ள ராகு பெரிய அளவுக்கு சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்தாதபடி பேச்சிலையும் பார்ட்னர்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வோட ஒரு சிக்கல் வராதபடி நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருங்க. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி இருவரும் சேர்ந்து 4ஆம் பாவத்தை பார்க்கறது, 10ஆம் இடத்துலேருந்து உங்கள் வித்தை திறமை கண்டிப்பாக வெளிப்படும். நல்லா ஜப தியானம் பண்ணிட்டீங்கன்னா இந்த புதனாலேயோ இல்லை சூரியன் ஆட்சியாக இருக்கிறதால திமிராகவோ சிக்கல் பண்ணிக்கிறத தவிர்த்து கொள்ள முடியும். ஒரு விழிப்புணர்வாக செயல்பட முடியும். இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா பெரிய அலைச்சல் இல்லாமல் தப்பிச்சுக்குவீங்க. இதே கெட்ட தசாபத்தி இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு அலைச்சல் வந்தாலும் கடைசியில் அப்படி முடிக்க போகிற நேரத்தில் சில சிக்கல்கள் வர்றது இப்படிலாம் வரும். அதனால் ஜப தியானம் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு நான் பல வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன். அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புலங்கள் ஜப தியானம் பண்ணிக்கோங்க. மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்களா, ஒரு 10 minutes வித்தவுட் டூயிங் எனிதிங் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே உடம்பை கவனிக்கிறது, மூச்சை கவனிக்கிறதுன்னு அமைதியாக, அதாவது நீங்கள் இருக்கக்கூடாது, அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. அப்போ அபரிமிதமாக நான் சொன்ன மாதிரி முத்திரை பதிக்கும் ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். பெரிய அளவுக்கு நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு சமநிலையில் பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட சூரியன் 17/9/2024 வரைக்குமே ஆட்சியாக இருக்கார். அதனால தான் பெரிய அளவுக்கு நெகட்டிவ்னு சொல்ல முடியல. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கார்ல, பார்த்துக்குவோன்னு சமாளிச்சிருவீங்க. கெட்ட தசாபத்தியாக இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க, ஏன்னா ஆட்சியாக இருக்கிறார்ல. அதனால் ஒரு மரியாதை இருக்கும். மூத்தவர்கள் பெரிய மனிதர்கள் வழியாலும் ஆதரவு இருக்கும். கீழே உள்ளவங்கள்ட்ட ஒண்டி கவனமாக இருந்துக்கங்க. சகாக்கள்னு கூட வேலை பார்க்குறவங்க, கீழே வேலை பார்க்குறவங்க, இவங்கள்ட்ட சற்று விழிப்புணர்வு. ஏன்னா சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறது. நீங்கள் ஈஸியாக நம்பிடுவீங்க. நல்லவனாக இருக்காமல இருக்கே, மாறிட்டாமல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அலட்சியமாக பிஹேவ் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அவங்க பிஹேவ் பண்ணி இந்த கண்டகச்சனி வேலை பார்த்துரும். இப்போ டெம்பரரியாக தான் லீவு கொடுத்துருக்கார். கண்டகச்சனி இந்த வக்ரம் பெறுறதால அது நீங்கள் மற்றவங்களை நம்புகிற மாதிரி, கீழே உள்ளவங்களை நம்பி ஏதாவது ஏமாறுற மாதிரி சிக்கல் வந்துடும். அதுதான் விழிப்புணர்வோடு இருக்க இந்த மெடிடேட் பண்ணிக்கணும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர். கணேசன். நன்றி, வணக்கம்.